நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரங்களில் களமிறங்க உள்ளன. மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க பாஜகவும், விட்ட ஆட்சியை கைப்பற்ற காங்கிரசும் முனைப்பு காட்டி வருகின்றன. இம்முறை 400க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவோம் என பாஜக நம்புகிறது. ஆனால் அது சவாலானதாக இருக்கும் என்றே சொல்லப்படுகிறது. காரணம், இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் மட்டுமில்லாமல் வலுவான மாநில கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, டெல்லி முதலமைச்சரின் ஆம் ஆத்மி கட்சி, ஹேமந்த் சோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி, மகாராஷ்டிராவில் உள்ள உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் பாஜகவுக்கு சவாலாக இருக்கும் என கூறப்படுகிறது. அயோத்தி ராமர் கோவில், பொது சிவில் சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து ஆகியவை பாஜகவின் முக்கிய தேர்தல் பிரச்சாரமாக இருக்கும். அதற்கெதிராக மத நல்லிணக்கத்தை காங்கிரஸ் கையில் எடுக்கும். பாஜக பிரிவினைவாத அரசியல் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும். விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை, வேலைவாய்ப்பின்மை, விவசாயிகளின் போராட்டம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்டவைகள் குறித்தும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பும். எதிர்க்கட்சிகளின் இந்த குரல்கள் பாஜகவின் இலக்குக்கு நெருக்கடியை கொடுக்கும் என சொல்லப்படுகிறது.